11 வயது சிறுமியை கற்பழித்ததாக சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை 4 ஆடவர்கள் மறுத்தனர். கடந்த வாரம் ஜம்பூலில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக 21க்கும் 40 வயதுக்கும் இடையிலான அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் டத்தின் சுரிதாபுடின் முன்னிலையில் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு தனித்தனியே வாசிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கும் மாலை மணி 3:30க்கும் இடையே அவர்கள் ஜம்பூல் தாமான் மராந்தி பஹாவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. மேலும் அந்த நால்வரில் 21 வயதுடைய இளைஞன் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடந்த ஜூன் மாதம் காலை மணி 11:30 அளவில் ஜம்பூல் தாமான் ஏசிபியில் உள்ள மைதானத்திற்கு முன் ஒரு பெருடுவா மைவிக்காரின் பின் இருக்கையில் கற்பழித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டான். மேலும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலை 11:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ஒரு வீட்டில் 12 வயதுடைய மற்றொரு சிறுமியையும் கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டான். 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய அந்த ஆடவனுக்கு 30,000 ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படி வழங்கப்படும் தண்டனை சட்டத்தின் 376 ஒன்றின் கீழ் அவர்கள் அனைவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இதர இருவருக்கு 10,000 ரிங்கேட் ஜாமீனும் மற்றொரு ஆடவனுக்கு 5,000 ரிங்கேட் ஜாமீனும் அனுமதிக்கப்பட்டது. இவர்கள் மீதான குற்றச்சாட்டு அக்டோபர் 15ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்காக செவிமடுக்கப்படும். மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் 27 இருந்து 31 ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள்.